भक्तजनार्तिहन्तु पितृत्वमन्येषु विचार्यतोर्णं स्तम्भेवतारस्तमनङ्गलक्ष्मं लक्ष्मीन्दुसुमं शरणं प्रपद्ये यो नित्यमुच्युतपदाम्बुजैर्मरुग्मं व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसन्धोः रामानुजस्य चरणो शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा ग्रे प्रपद्ये निरवद्यानां विशद्यां गुणसम्पदां शरणं भवभीतानां षटकोपमुनीश्वरम् श्रीरङ्गेशयतीन्दुना करुणयासौ स्यादिति प्रेक्षितं ख्यातश्रेयसुम्मकार्जमणिपादाम्बुदेन्दिन्दिरं दीक्षान्ति दयादिभिः शुभगुणैर्भान्तम् बुधाग्रेशनं श्रीमद्रङ्गशतार्योगि नृपतिं श्रेयो निधिं संश्रिये श्रीमत्श्रीरङ्गपत्वीश्वर शतरिपुण संयमीन्द्रेण दृष्टं न्यस्तात्मानं प्रसम्मेन रहर्षरजित्योगिनेतु प्रसादात् प्राज्ञ श्रीरङ्गकारिप्रभव इति पदेः प्राप्तलक्ष्मीर्सुम्मास्थानं सेवयतीन्द्रं सकलगुणनिधिं वीररघ्वीक्षटारिम् श्रीरङ्गनाथषटकोपेति इन्द्रदृष्टं लक्ष्मीनृसिंहशरजित्करुणैकपात्रं श्रीरङ्गवीररघुराट्षटकोपकृत्यं वेदान्तदेशिकेति इन्द्रमहं प्रपद्ये श्रीमद्रङ्गशटारि संयमिवराल्लब्धागमान्तद्वयं श्रीमद्वीररघुद्वाद्यषडजित्पादारविन्दाश्रयं श्रीमद्वेदवसन्तवेदिकेते कारुण्यदीपदं नारायणं योगिनं वेदान्तदेशिकेतीन्द्रकटाक्षलब्धत्रय्यन्तसारमलवद्य गुणं नारायणात्येतु दुर्विकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथयतिशेखरमाश्रयामः श्रीमद्रङ्गशटार्योगिन्यस्तात्मरक्षाभरम् श्रीमद्वीररघूद्वहादिलब्धागमान्तद्वयं ईर्ष्याडम्बविवर्ज्यं सुगुणैर्वान्तं महद्वंशुलम् वन्दे वत्सविभूषणं बुधवरं कृष्णमार्यं सदा तत्त्वेन यश्चितजदेश्वर तत्स्वभाव भोगापवर्गतदुपाय गतिरुदारः सन्दर्शयन्निरमिमीतपुराणरत्नं तस्मै नमो मुनिवराय पराशराय नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयत् श्रीविष्णुचित्तपदपङ्कजसङ्गमाय जयतो मम स्पृहेते किमतप्रेण नोचेन्नमापीर्शेखरबालकीनां भावः कथं भवितुमविवाग्विदेकः अनुसृते விஷ்ணுபுராணம் 4வது அம்சம் 2வது அத்தியாயத்தை பார்த்துட்டு இருந்தோம். இந்த மாந்தாதா, அதாவது இந்த வம்சங்களை எல்லாம் சொல்லிட்டு வர பொழுது அந்த குழந்தைக்கு யுவனாஸ்வன் அப்படிங்கிறவன சரித்திரத்தை பார்த்தோம். அந்த யுவனாஸ்வனுக்கு அவனுக்கு ஏன்னா அந்த ரிஷி பண்றதுனால அவன் அந்த பானத்தை பண்ணி குழந்தை பிறக்கணுன்றதுக்காக தபஸ் பண்ற பொழுது அந்த மந்திரிச்ச ஜலத்தை எடுத்து அவன் வாட்டர்னால அவனுக்கு கர்ப்பம் உண்டாயிடுறது. அவன் கர்ப்பம் தரிச்சு அவனுடைய விழாவிலேருந்து இந்த குழந்தைகள் வருது. அந்த குழந்தைக்கு யார் பாடு கொடுக்கறதுன்னு சொல்ற போது அந்த ஜாதோ நாம ஏஷகம் பாஸ்யதி இடி தே முனையா புரோச்சுஹு, இவனுக்கு யார் பால் கொடுக்க போறான்னு சொன்ன உடனே அத ஆகத்திய தேவராஜா அப்ரவீது மாமயம் தாஸ்யதி, இந்த குழந்தைக்கு நான் பால் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்றதுனால ததோ மாந்தாத்ருநாமா சகா, அவனுக்கு மாந்தாத்தான்னு மான் தாஸ்யதின்னு சொன்னதுனால அவனுக்கு வந்தது. வக்ரேச்ச அஸ்ய பிரதேசினி தேவேந்திரன் நெஸ்தா தாம் பப்போ, அவன் விரல வாயில வச்சதுனால அதுலேருந்து அமிர்தத்தை பானம் பண்றான். தாஞ்ச அமிர்த திராவிணியும் ஆஸ்வாத்திய அன்னைவ சகா வியவர்த்தத, அதுலேருந்து அந்த குழந்தை வளர்ந்துட்டு வந்து ததஸ்து மாந்தாதா சக்கரவர்த்தி சப்தத்வீபாம் மகீம் புபுஜே, அவன் 7 தீபங்களை கொண்ட இந்த பூமியை ஆண்டு வந்தார். தத்ராயம் ஸ்லோகா யாவத் சூர்யா உதேதி அத்தியஸ்தம் யாவச்ச பிரதிஷ்டதி சர்வம் தத் யௌவனாஸ்வஸ்ய மாந்தாது க்ஷேத்திரம் உச்சரே. இந்த சூரியனோ சந்திரனோ இருக்கிற வரையில் இந்த சகல தீபங்களும் மாந்தாதா தான் அவனுடைய க்ஷேத்திரம், அரசுன்றதையெல்லாம் அவனை பத்தி பெருமையான ஸ்லோகம். மாந்தாதா சதபிந்தோ துஹிதரம் பிந்துமதியும் உபேயே மே, அந்த மாந்தாதாவானவன் சதபிந்து அப்படிங்கிறவருடைய பொன் பிந்துமதிய கல்யாணம் பண்ணிட்டான். புருகுத்சம் அம்பரீஷம் முச்சுகுந்தம் ச தஸ்யாம் புத்திரத்ரயம் உத்பாதயாமாச, அவனுக்கு 3 பிள்ளைகள், அதாவது பிந்துமதிக்கும் மாந்தாதாவுக்கும் பிறந்திருக்கக்கூடிய புருகுத்சன், அம்பரீஷன், முச்சுகுந்தன் சொல்லக்கூடிய
பஞ்சாசத் துஹிதரஹா தஸ்யாமேவ தஸ்ய நிருபதேகே பபூவு. அவனுக்கு அது 3 பிள்ளைகளை தவிர 50 பெண் குழந்தைகளும். பஞ்சாசத்து துஹிதரஹா 50 பொன் குழந்தைகள் உண்டானார்கள். ஏதஸ்மின் அந்தரே, இதுக்கு நடுவுல நடுவில் இன்னொரு கதையை சொல்ற. பஹ்வுர்ஜா சௌபரிஹி நாம மகர்ஷி அந்தர்ஜலே துவாதசாப்தம் காலம் உவாச. ஜலத்துக்கு அடியில பஹ்வுர்ச்சகான்னா ரிச்சகான்னா அந்த ரிக்வேத மந்திரங்களுக்கு ரிச்சகான்னு பேரு. நல்ல ரிக்வேதத்துல கரை கண்டவர் சௌபரி மகர்ஷி. அவர் அந்தர்ஜலே அந்த ஜலத்துக்கு நடுவுல துவாதசாப்தம் 12 வருஷம் தபஸ் பண்ணிட்டு இருக்க. தத்ரச்ச அந்தர்ஜலே சம்மதஹா நாம அதிபகு பிரஜோ அதிமாத்திர பிரமாணோ மீனாதிபதி ஆசி. இப்ப அந்த ஜலத்திலேயே அந்த சம்மதன்னு சொல்லக்கூடிய பெரிய மீன், நாம அதி பகு பிரஜா அதிமாத்திர பிரமாண பெரிய மீன். அவன் மீன அதிபதி, மீன்களுக்கெல்லாம் ராஜாவாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய மீன் இருந்தது. தஸ்ய புத்திர பௌத்திர தௌஹித்ராக பிருஷ்ணதோ அக்ரதா பார்ஷ்வயோஹோ பக்ஷபுச்ச சிரசாம் ச உபரி பிரமந்தः தேனைவ சதா அகர்நிஷம் அதிநிர்விருதா ரேமிரே. அந்த மீன் அவனுக்கு முன்னாடியும் பின்னாடியும் பக்கவாட்டிலையும் சரி குழந்தை, புத்திரன் பௌத்திரன், அப்புறம் பேரப்பிள்ளைகள், அப்புறம் பொன் வைத்த பேரன், பிள்ளை வைத்த பேரன், அத்தனை பேரும் அவன் கூடவே முன்னையும் பின்னையும் அவன் பக்கத்திலையும் போய் அவன் அவளோட சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கான். ரொம்ப சந்தோஷமா ரொம்ப ஆனந்தமா இருக்கான். பிருஷ்டதா அக்ரதா பார்ஷ்வயோகோ பக்ஷபுச்ச சிரதா, பட்சத்திலையும் சரி பின்பக்கத்திலையும் சரி உபரி மேலையும் பிரமந்தா அங்கேயும் இங்கேயும் போயிட்டு இருக்கான். தேனைவ சதா அகர்நிஷம், ராப்போது பகல் போது இல்லாமல் எப்பொழுதும் அங்கேயே நிர்விருதா ரேமிரே ரொம்ப ரமிச்சுண்டு ரொம்ப சந்தோஷமா அந்த மீன் இருந்தது. சதா அபத்ய ஸ்பர்ஷோ உபச்சீயமான பிரகர்ஷ பிரகர்ஷோ பகு பிரகாரம் தஸ்ய ரிஷேஹே பஷ்யதः ஸ்வைஹி புத்திர பௌத்திர தௌஹித்ராதிபிஹி சஹ அனுதினம் சுதராம் ரேனே. சக அபத்திய ஸ்பர்ஷா, தனக்கு பிறந்த குழந்தைகளை தொட்டு தொட்டு, அபத்திய ஸ்பர்ஷகான தனக்கு உண்டான பிள்ளைகள் பேரன்மார்கள் இவர்களோட உபச்சி, அது ரொம்ப பிரகர்ஷம் அவனுக்கு ஆனந்தமா இருக்கும். தன்னுடைய குழந்தைகளுடைய ஸ்பர்சத்தினால அதை தொட்டு தழுவி அதோட ஆனந்தமா பகு பிரகாரம் தஸ்ய ரிஷே, அந்த ரிஷி பார்த்துட்டே இருக்கச்சே அவருக்கு முன்னாடியே இவன் ஆனந்தமா பிள்ளைகள் பேரன்கள் இவாளோட ஆனந்தமா இருந்துட்டு இருக்கான். ஸ்வைஹி புத்திர பௌத்திர தௌஹித்ராதிபி, தன்னுடைய புத்திரன் பௌத்திரன் பேரன்களோட கூட அனுதினம் சுதரா நித்தியப்படி ரொம்ப சந்தோஷமா ஆனந்தமா அந்த மீன் சுத்தின் இருந்தது. அத அந்தர்ஜலா அவஸ்தித சௌபரிஹி ஏகாகிரதா சமாதிம் அபகாய அனுதினம் தஸ்ய மத்ஸ்யஸ்ய ஆத்மஜ பௌத்திர தௌஹித்ராதிபிஹி சஹ அதிரமணீயம் சலில தமம் அவேக்ஷா அச்சிந்தயது. இவர் கண்ணு முன்னாடியே இந்த மீன் அங்கேயும் இங்கேயும் ஆட்டம் போட்டு இருக்கிறத பார்த்த உடனே இவருடைய சமாதி, இவருடைய தபசு கலைஞ்சு போயிடுது. அந்தர்ஜல அவஸ்தித சௌபரிஹி ஏகாகிரதா சமாதிஹி, மனசை ஒருமுகப்படுத்திட்டு ஏகாகிரதா போக்கஸ்டு மைண்டா இருந்தாரோ இல்லையோ, அந்த போக்கஸ்டு மைண்டுங்கிறது என்ன ஆயிடுதுன்னு கேட்டா அது அபகாய, அது போயிடுது. அதனாலதான் தபஸ் பண்ற போது என்ன சொல்லுவான்னு கேட்டா, அத பாஷ்யத்துல கூட அதான் இந்த மாதிரி தபஸோ தியானங்கள்லாம் பண்ற பொழுது தனியா ஒரு ஏகாந்தமான ஒரு இடத்த போய் சூஸ் பண்ணிக்கணும். அங்க இருந்தாதான் நம்ம தபஸ் கலையாம நம்மளால அந்த மைண்ட போக்கஸ், இது யோக சாஸ்திரத்திலேயே அப்படிதான் சொல்றது. ஏகாக்கிரதாஞ்சா அபேக்ஷான்னு அங்கெல்லாம் அங்க சொல்றது. அசையான ஒரு இடத்துல மனசு ஒருமுகப்படுத்தணும்னா அந்த மாதிரி. அதனாலதான் தபஸ் பண்றதுக்கெல்லாம் காட்டுக்கு போறது. ஆத்துல இருந்தா தபஸ் பண்ணலாம்னா நமக்கு நித்தியப்படி ஏதாவது தொந்தரவு இருந்துட்டே இருக்கும் நிச்சயமா. அதனாலதான் அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றது. இவருடைய சமாதி, அதாவது அந்த ஸ்டேட் ஆஃப் டிரான்ஸ், அந்த ஸ்டேட் ஆஃப் டிரான்ஸ்ங்கிறது போயிடுது. அபகாய அனுதினம் தஸ்ய மத்ஸ்ய ஆத்மஜ பௌத்திர தௌஹித்ராதிபி, நித்தியபடி இந்த மீன் பிள்ளை குட்டி பேரம்பேத்திகளோட ஆனந்தமா சுத்துறத பார்த்துட்டு சக அதிரமணீயம் லாலிதம், அது பேரனோ ரொம்ப கொஞ்சிண்டு சந்தோஷமா எப்படி ஆனந்தமா திரிஞ்சுட்டு இருக்கிறத பார்த்த உடனே
இவர் நினைச்சார் அச்சிந்தயது அஹோ தன்யோ அயம் ஈதிருஷமபி அனபிமதம் யோ அந்யன்யந்தர அவாப்ய ஏபிஹி ஆத்மஜ பௌத்திர தௌஹித்ராதிபிஹி சக ரமமானஹ அதீவ அஸ்மாகம் ஸ்பிருகாம் உத்பாதயதி. ஐயோ, இந்த மீன் எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கு பாத்தியா, தன்யோ அயம், ஐயோ ரொம்ப பாக்கியசாலியாச்சே இந்த மீன், ஈதிருஷமபி, இப்படிப்பட்ட ஒரு தான் இஷ்டப்படான கூட இந்த மாதிரி சேர்ந்துட்டு அபிமதம் இல்லைன்னாலும் கூட யோ அந்ய அந்யந்தர அபாபிய எல்லா அவாளும் இல்லை இவாள் எல்லாரோடையும் கலந்துட்டு சக அந்யோந்தரம் அபாபிய ஏபிஹி சக எங்க விட்டேன் பௌத்திர பௌத்ரவித்ராதிபிஹி சக அதிரமணியம் லாலிதம் அஹோ தன்யோ ஏபிஹி ஆத்மஜ பௌத்திர தௌஹித்ராதிபிஹி, பிள்ளைகள் பேரன்கள் இவாளோடு கூட ரமமானஹா ரொம்ப ரமிச்சுருக்கு, அதீவ அஸ்மாகம், இது எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கு. ஸ்பிருஹா ஸ்பிருஹான்னா பொறாமை ஆசை, அந்த மீனை பார்த்துட்டு இவருக்கு ரொம்ப பொறாமையா வேற போயிடுது. ஸ்பிருஹா உத்பாதயதி வயமபி ஏவம் புத்திராதிபிஹி சக லலிதம் ரமிஷ்யாமஹா இது ஏவம் அபிகாங்ஷன், நம்மளும் இந்த மாதிரி புத்திர பௌத்திரர்களோட இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டார். லலித ரமிஷ்யாமஹா, நானும் இந்த மாதிரி புள்ள பேரன் இதெல்லாம் எடுத்து அவளோட ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். இது ஏவம் அபிகாங்ஷன், இந்த மாதிரி ஆசைப்படுகின்றவராய் என்ன பண்ணார், சகா தஸ்மாத்து அந்தர்ஜலாத்து நிஷ்கிரமிய, அந்த ஜலத்திலேருந்து வெளியில வந்த சந்தானாய நிவேஷ்டு காமகா, சரி தனக்கு புத்திர குழந்தைகளா கல்யாணம் பண்ணிக்கணுமே, அதுக்காக கன்யார்த்தம் மாந்தாதாரம் ராஜானம் அகச்சது. அந்த மாந்தாதாரா, அந்த மாந்தாதான் ராஜா இருந்தாலும் அவனிடத்துக்கு போனார். அவருக்கு தெரியும், தபஸ்னா தெரிஞ்சுதா, அவனுக்கு 50 பொண்ணு இருக்கான்னு தெரிஞ்சுன்னு விட்டார் அவர். அகச்சது ஆகமன ஸ்ரவண சமனந்தரஞ்ச உத்தாய தேன ராஜ்ஞா சம்யக் அர்க்யாதினா பூஜிதா கிருத ஆசன பரிகிரகா சௌபரி உவாச்ச ராஜானம். வந்த உடனே ஓஹோ ரிஷி வந்திருக்கார் அப்படின்னு உடனே வந்தான். அவருக்கு உபசாரம் பண்ண அர்க்கியம் பாத்தியங்கள்லாம் கொடுத்தான். ராஜ்ஞா சம்யக் அர்க்யாதினா பூஜிதா, அவர் நன்னா ஆராதிச்சு கிருத்த அவனுக்கு ஆசனங்கள்லாம் கொடுத்து சௌபரி உவாச்ச, அந்த சௌபரி இந்த ராஜாவை பார்த்து பேச ஆரம்பிச்சார். சௌபரி நிவேஷ்டு காமோஸ்மி நரேந்திர கன்யாம் பிரயச்சனே மா பிரணயம் விபாங்ஷீ நஹ்யத்தினஹ காரியவசாதுபேதாக ககுத்ஸ்த வம்சே விமுகாக பிரயாந்தி. முதல்லயே ஒரு அப்ளிகேஷன் போட்டுட்டாரு, நான் இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன், ஏ ராஜாவே நரேந்திர, கன்யாம் பிரயச்ச, எனக்கு ஒரு பொண்ணு கொடு, நிவேஷ்டு காமோஸ்மி, இந்த மாதிரி கிரகஸ்தாசிரமத்துக்கு வரணும்னு நினைக்கிறேன். இப்போ அவர் சொல்றார் நிவேஷ்டு காமோஸ்மி, அதாவது அந்த பிரயச்சனை மா விபாங்ஷி, விபாங்ஷின்னா எனக்கு தடங்கல் பண்ணாதே, அதாவது வியாக்கியானத்துல எழுதுற பக்னம் மாக்கிருதா, என்னுடைய ஆசையை கெடுத்துடாரு. விபாங்ஷி நகி, உங்க இந்த ககுஸ்த வம்சத்துல வந்திருக்கிற ராஜாக்கள் எல்லாருமே யாரு எதை கேட்டாலும் அவ கொடுக்கிற வழக்கம், அவ ஏமாத்தி திருப்பி அனுப்புறதில்லை. அந்த அந்த வம்சத்துல
லிங்க் இஷ்யூ இருக்குன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் அடியேன். அடியன் கேக்குறது அடியன் இல்ல, நான் பேசுறது கேட்கல. அது ஆஃப் பண்ணல அடியன், தான் இதுல பண்ணலாம். கேக்குறது அடியன்? அடியன் கேக்கு நல்லா கேக்குறது. எனக்கு தேவரோடது கேக்குறது, சுவாமியோடது ஃப்ரீஸா இருக்க மாதிரி இருக்கு அந்த ஃப்ரேம். கேக்குறதா? இப்ப கேக்குறது நல்லா கேக்குறது அடியன். ஒரு 2-3 மினிட்ஸா இல்ல, அது லிங்க் இல்ல. இல்ல பொண்ணு அவர் ரிஷி கேக்குறது வந்து இப்போ பொண்ணு கொடுக்கணும்னு கேக்குறது வரைக்கும் வந்தது. அதுக்கப்புறம் கட் ஆயிடுது, சரியா வரல. அப்படின்னு கேக்குறத சுவாமி இதுல இது வச்சுங்க. புத்தோடு காமஹ இப்ப சரியா இருக்கு. சொல்ல இப்போ உத்வேஷ்டு காமஹா கேக்குறதா? கேக்குறது அடியன், அடியன் கேக்குறது. இதுல போட்டிருக்கேன். அதான் உத்வேஷ்டு காமஹா. உத்வேஷ்டு காமஹான்னா உத்தோடு காமஹா. நான் வந்து விவாகம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன், நிறைய கன்யாம் பிரயச்சமே, எனக்கு பொண்ணு கொடு, மா பிரணயம் விபாங்ஷி, என்னுடைய ஆசைக்கு பக்னம் பண்ணாதே, விக்னம் பண்ணாதே. ஏன்னு கேட்டா, நகி அர்த்தினஹா காரியவசாத் உபேதாக, யாராவது இங்க யாச்சிக்கிறவர்கள் இங்க வந்திருக்கிறவா எல்லாரையுமே ககுத்ஸ்த வம்சே விமுகாக பிரயாந்தி, இந்த ககுத்ஸ்த வம்சத்துல வந்து கேட்டு யாரும் வீணா திரும்பி போனவா கிடையாது. அவளுக்கு எது கேட்கிறாளோ கேட்கறத கொடுக்கறத ராஜா. அந்நேபி சந்தியேவ நிருபாகா, லோகத்துல எத்தனையோ ராஜாக்கள்லாம் இருக்கா. பிருத்திவியாம் மாந்தாதரேஷாம் தனையாக, இவரை தவிர எத்தனையோ அவளுக்கெல்லாம் பிள்ளைகள் குழந்தைகள்லாம் இருக்கா, பிரசூதாக. ஆனா கிந்து அர்த்தினாம் அர்த்தித தான தீக்ஷா கிருதம் விரதம், யாராவது கேட்டுட்டு வந்தவா எல்லாம் கேட்டா அதை கேட்கிறவாளுக்கு கொடுக்கறதுங்கிறத தீக்ஷா, தீக்ஷானா சங்கல்பம்னு அர்த்தம். தீக்ஷானா சங்கல்பம். தீட்சை தீட்சைன்னா இப்ப நம்ம வச்சுருக்கிற அந்த தீட்சைன்னு வச்சுக்க கூடாது. சாஸ்திரங்கள்ல தீக்ஷா அப்படின்னு சொன்னாலே ஒரு சங்கல்பம், ஒரு விரதம்னு அர்த்தம் இருக்கு. தீக்ஷா கிருத, ஒரு சங்கல்பமாக ஒரு விரதம் வச்சுட்டு இருக்கா. என்ன? அர்த்தினாம் அர்த்தித தானம், யாரு எதை கேட்கிறாளோ அவளுக்கு கொடுக்கணுங்கிறது. அப்படிப்பட்ட குலத்துல நீ இருக்க. ஸ்லாக்கியம் குலம் தே இதம், நீ அப்பேற்பட்ட உயர்ந்த வம்சத்துல வந்திருக்க. அதனால சதார்த்த சங்கியாக தவசந்தி கன்யாக தாசாம் மம ஏகாம் நிருபதே பிரயச்ச,
உங்ககிட்ட 50 பொண்கள்லாம் இருக்காளோ இல்லையோ, அந்த அந்த சதார்த்த சங்கியா, 100ல பாதி 50, சதார்த்த சங்கியாக தவசந்தி, உங்ககிட்ட 50 பொண்கள் இருக்கான்னு தெரியும். கன்யாகா தாசாம் மம ஏகாம் நிருபத்தே பிரேச, எனக்கு ஒரு பொண்ணு கொடுக்க கூடாதா, 50 பொண்ணு இருக்கே உங்ககிட்ட. அதனால எத் பிரார்த்தனா பங்க பயாத் பிபேமி தஸ்மாதகம் ராஜவரா அதிதுஸ்காத். அப்போ எத் பிரார்த்தனா பங்க பயாத் பிபேமி, அவர் சொல்ற பிரார்த்தனா பங்கத்துக்கு எங்கேயாவது பிரார்த்தனை போயிட போறதேன்னு எனக்கு பயமா இருக்கு. தஸ்மாதகம் ராஜவரா அதி துக்காத், இந்த துக்கத்திலேருந்து நீ எனக்கு ஏதாவது சகாயம் பண்ணணும், நான் உங்ககிட்ட பொண்ணு கேட்டு வந்திருக்கேன் அப்படின்னு தன்னுடைய கேக்குற. இது லோகத்திலேயே சாஸ்திரமும் அப்படிதான் சொல்றது. இப்போ பொண்ணு இந்த மாதிரி எல்லாம் கேட்கலாமா, நியாயமா? சில பேர்லாம் பொண்ணு கேட்கிறவாள்லாம் இருக்காள், விவாகத்துக்கு பொண்ணு இருக்கா, அதுல பொண்ணுன்னு யாராவது இருந்தா யார் வேணா போய் பொண்ணு கேட்கலாம். அதாவது ஒரு பவபூதி ஒரு நாடகத்துல சொல்றான், அவன் போய் கேட்கறான், யாரையோ போய் பொண்ணுக்கு சீதையை போய் கேட்கறான். சாதாரண்யாத் நிராதங்கா கன்யாம் அந்யோபி யாச்சதே, யார் வேணா பொண்ணுன்னு இருந்தா எனக்கு பொண்ணு கொடுக்குறியான்னு போய் லோகத்துல கேட்கலாமா, அது சாஸ்திரம் அனுமதிக்கிறது. ஆனா கொடுக்கறது கொடுக்காதது, பண்ணிக்காதது இவா இஷ்டம். அந்த மாதிரி இவர் போய் கேட்கிறார், உனக்கு 50 பொண்ணு இருக்கோ இல்லையோ, எனக்கு ஒரு பொண்ணு கொடுக்க கூடாதா, என் விரத பங்கத்துக்கு இதா என்னுடைய ஆசைக்கு பங்கம் வராமல் நீ ஏதாவது எனக்கு சகாயம் பண்ணுன்னு கேட்கிறார். ஸ்ரீ பராசரஹா இதி ரிஷி வச்சனாம் ஆகர்ணிய சராஜா ஜரா ஜர்ஜரித தேகம் தம் ரிஷிம் ஆலோக்கிய பிரத்யாக்கியான காதரஹ தஸ்மாச்ச சாபபீதஹ பிப்யத் கிஞ்சித் அதோ முகஹ சிரம் தத்யௌ. இந்த மாதிரி ரிஷி வாக்கியத்தை கேட்டான். ரிஷி வச்சனம் ஆகர்ணிய சஹா ராஜா ஜரா ஜரித தேகம், அப்படியே தொண்டு கிழவரா இருக்கார், தோல்லெல்லாம் சுருக்கு, அப்படியே அப்படியே கையெல்லாம் ரொம்ப கறக்கிறது, அவரால் நிக்க தடி வச்சுட்டு தான் நடக்கணும். இப்படி இருக்கக்கூடிய கிழவருக்கு பொண்ணு கொடுக்கணும்னா யோஜனை பண்ணுவானோ இல்லை, யாரும் பெத்தவா யாரு யோஜனை பண்ணும். சஹா ராஜா ஜரா, வயது மூப்பு ஆயிடுது, ஜர்ஜரித தேகம், தளர்ந்து போன சரீரத்தை உடைய தம் ரிஷிம் ஆலோக்கிய, ரிஷிய பார்த்தான். பிரத்யாக்கியான காதரஹா தஸ்மாத், அது பிரத்யாக்கியான திருப்பி ஐயோ கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அது சொல்றதுக்கு பயம் வேற. அது சாபபீதா, எங்கேயாவது ரிஷி சபிச்சுட்டாருன்னா என்ன பண்றது, அவரோ தபஸ்வி, போயா நீ தொண்டுகிழ அப்படின்னா அவர் சபிச்சுட்டாருன்னா என்ன பண்றது, என்ன பண்ண, அவனுக்கு மூஞ்சி எல்லாம் அப்படியே வாடி போச்சு, ஐயோ என்னடா பண்றது. பிப்யது கிஞ்சித் அதோமுகா, தலையை குனிஞ்சிட்டு பேசாத சிரம் தத்யோ, அப்படியே குனிஞ்சு தலை நம்புறாந்து, பயம் வேற, என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல, கலங்கி போய் நின்னான். சௌபரி உவாச்ச, உடனே சௌபரி பார்த்த, நரேந்திர கஸ்மாத் சமுபைஷி சிந்தாம் அசஹ்யம் முக்தம் ந மயாத்ர கிஞ்சித் யா அவசிய தேயா தனயா தயைவ கிருதார்த்ததா நோ யதி கிம் ந லப்தா. ஒரு என்ன கிடைக்காம போறது கேட்கிறாரு நரேந்திரா ராஜா. கஸ்மாத்து சமுபைஷி, ஏன் ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிற, அது சொல்லிட்டு சிந்தாம் அசஹ்யம் உக்தம் ந மயா அத்திர, அப்போ ந லுப்தம் இது பாட்டே மயா கிம் ந லப்தம், என்ன என்னால கிடைக்க முடியாத போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கிஞ்சித்து யா அவசியதேயா தனையா, பொண்ணு அவசியம் என்னைக்காவது ஒரு நாள் நீ கல்யாணம் பண்ணிதான் கொடுக்கணும். நீ அதாவது இது சாஸ்திரம் சொல்றது, கல்யாணத்துக்கு பொண்ணு இருந்தா கன்னியாதானம் பண்ணாம இருக்கக்கூடாது, அது சாஸ்திரம். எப்பேற்பட்டவாளாக இருந்தாலும் பொண்ணு இருந்ததுன்னா அந்த பொண்ணை என்னைக்காவது ஒருத்தனுக்கு கண்டிப்பா கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். கொடுக்காத ஆத்திலேயே பொண்ணை வச்சுக்க கூடாது, அது மகத்தான பாபம் வேற வரும். இப்ப சாஸ்திரங்கள்லாம் இன்னும் என்ன சொல்றதுன்னு கேட்டா, அந்த தர்மசாஸ்திரம் ஆபஸ்தம்பர் இதெல்லாம் இது பிரசங்காத்து, இது புராணத்துல இல்லாட்டா கூட பிரசங்காத்து இந்த விஷயத்தை விஞ்ஞாபிச்சுடுறேன். சாஸ்திரங்கள்ல பொண்ணு ருத்துமதியா ஆறத்துக்கு முன்னாடி, பெரியவாளா ஆறத்துக்கு முன்னாடி கன்னிகாதானம் பண்ணி கொடுக்கணும்னு சாஸ்திரம் சொல்றது. அப்படி இல்லைன்னா ஒரு தினமும் அந்த பொண்ணு மாசம் குளிக்கிற போது அதுக்கு பிராயஷ்சித்தம் பண்ணணுமா. அதுக்கு பிராயஷ்சித்தம் ஒரு தடவை இந்த மாதிரி பெரியவளாகி ஸ்நானம் பண்றச்சே அதுக்கு சொர்ணதானம் பண்ணணும்.
இவ வயசாகி இப்போ எத்தனையோ வருஷம் கழிச்சு 20 வயசு 25 வயசுக்கு பொண்ணை கல்யாணம் பண்ணானோ எத்தனை தரம் அந்த பொண்ணு தீர்த்தா மாறாளோ அத்தனை சவரன் சொர்ணதானம் பண்ணி பிராயஷ்சித்தம் பண்ணதுக்கு அப்புறம்தான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு சாஸ்திரம் பேர் அதுக்கு பிராயஷ்சித்தம் சொல்றது. இதெல்லாம் விஷயம் தெரிஞ்சுவா கொஞ்சம் அனுஷ்டிப்பா. நாங்கெல்லாம் பண்ற போது பொண்ணுக்கு ஆனா சட்டம் இப்போ ஒரு சாரதா சட்டம்னு ஒரு சட்டம் இருக்கு. அரசாங்கத்தும் சர்க்கார்ல ஒரு சட்டம் போட்டிருக்கா. இந்த பொண்ணுடைய கல்யாண வயசுங்கிறது முதல்ல 18 வச்சிருந்தா அதை இப்ப 21 வேற ஆக்கிவிட்டா, அதிகமாக ஆக்கிவிட்டா. இப்போ 21 வயசுக்கு கீழே பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டா சட்டப்படி நடவடிக்கை எடுத்துருவா. அதெல்லாம் வேற இருக்கு. ஆக என்ன பண்ணலாம்னு கேட்டா அது 21 வயசுக்கு அப்புறம் கல்யாணம் பண்றச்சே பிராயஷ்சித்தம் பண்ணி கன்னிகாதானம் பண்ணணும்னு ஏற்படுறது. அது யாருக்கு சக்தி இருக்கோ அது சாஸ்திர விஷயம், அதை விட்டுருவோம். அவர் சொல்ற எப்படி இருந்தாலும் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமோ இல்லையோ தனையா அவசிய தேயா, அவசியம் எப்படி இருந்தாலும் கொடுக்கணும். தயைவ கிருதார்த்ததா நோ எது எனக்கு முன்னலத்தா, என்னதான் அதுவாகாது, அப்போ கிருதார்த்தனாக இருக்கட்டுமே கொடுன்னு கேட்டார். இது கேட்ட உடனே அத தஸ்ய பகவதா சாப பீதா சஹா பிரஸ்ரயா தம் உவாச்ச அசௌ ராஜா. அவர்கிட்ட மாட்டேன்னு சொன்னா சபிச்சிருவாரோன்னு பயம். அவன் ரொம்ப வினயமா அந்த ரிஷிகிட்ட சொன்னான். பிரஸ்ரயா தம் உவாச்ச அசௌ, அவருக்கு பதில் சொன்னான். சுவாமி அவ பார்த்தா ரொம்ப பதில் சொல்றா. ராஜா பகவன் அஸ்மத் குலஸ்திதி இயம் ஏவ கன்யாபிஹி உச்சிதா அபிஜனவான் வரஹா தஸ்மை கன்யா பிரதீயதே. அவர் சொல்ற, சுவாமி எங்க குல வழக்கப்படி நீ பொண்ணு கேட்டுட்டார், நான் அதை பத்தி ஒண்ணும் சொல்றதுக்கு இல்லை. அஸ்மத் குலஸ்திதி இயம், எங்க குடும்பத்துல எங்க குலத்துல இப்படி ஒரு வழக்கம் இருக்கு. நீங்க பொண்ணு கேட்கலாம், ஆனா பொண்ணு இஷ்டப்படணுமோ இல்லையோ, பொண்ணு யாரு இஷ்டப்படுறாளோ அவளுக்கு தான் நாங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுன்னு வச்சுட்டு இருக்கோம். ஏவ கன்யாபிஹி உச்சித அபிஜனவான் வரஹா, அவளுக்கு உச்சிதமாக அபிஜனம், நல்ல ஆபிஜாத்தியம்னு சொன்னா நல்ல குடியில பிறந்தவனாக இருக்கணும். அப்படி உச்சிதனமாக இருக்கக்கூடிய வரஹா தஸ்மை கன்யா பிரதீயதே, அவனுக்கு தான் நாங்க பொண்ணை கொடுக்குறோம். அவன் ஏதாவது விவாதச்ச சமயோரேவ சோபத்தேன்னு சொல்ற மாதிரி தகுந்த வரனுக்கு அவ பொண்ணு ஆசைப்பட்டா நாங்க பண்ணி கொடுக்கிறோம். பகவத் யாஞ்சாச்ச அஸ்மன் மனோரதானாம் அப்பி அதி கோச்சர வர்த்தினி கதமபி ஏஷா சஞ்சாதா. ஆனா தேவனுக்கோ இந்த மாதிரி ஒரு பகவத் யாஞ்சா மனோரதானாம் அகோச்சர வர்த்தினி அத்தியந்த துர்லபா கதமபி ஏஷா சஞ்சாதா தெய்வாது. ஆனா இது ஏதோ தெய்வாதீனமா ஒரு அபிலாஷையும் உங்களுக்கு ஏற்பட்டு, அதனால கோஜவர்த்தினி கதமபி ஏஷா ததேவம் உபஸ்திதே ந வித்மஹா கிம் குர்மஹா இது ஏதன்மயா அச்சிந்தியத இத்யபிஹிதே ச தேன பூபுஜா முனிஹி அச்சிந்தயது. அதனால இந்த மாதிரி இருக்கிற சந்தர்ப்பத்துல என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. தேவளோ பொண்ணை கேட்டுட்டு அவளுக்கும் அவ யார ஆசைப்படுறாளோ அவளுக்கு தான் நான் கொடுக்கறது எங்க குலத்துல வழக்கம் வேற வச்சுட்டு இருக்கோம். நீர் ஆசைப்பட்டா மட்டும் போறாது, அவளும் ஆசைப்படணுமோ இல்லையோ உண்மை பார்த்துட்டு. அவன் ரொம்ப கெட்டிக்காரத்தனமா சொன்னான், கிழவரை பார்த்து யாராவது ஆசைப்படுவாளான்ற ஒரு நம்பிக்கை அவனுக்கு. அதனால அவன் சொன்னான். அதனால உபஸ்திதி இந்த மாதிரி இருக்கிற பொழுது ந விஸ்மஹா, எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. கிம் குர்மஹா இது ஏதன்மையா அச்சிந்தியத, அதனாலதான் கொஞ்சம் பேசாத இருந்தேன். நான் எனக்கு ஒன்றும் ஆக்ஷேபனை இல்லை, அவ ஆசைப்படணுமோ இல்லையோ. இத்யபிஹிதே, இந்த மாதிரி அந்த ராஜா சொன்னானோ இல்லையோ. தேன பூபுஜா முனிஹி அச்சிந்தயது, அந்த ராஜா அந்த மாதிரி சொன்ன உடனே இந்த ரிஷி யோஜனை பண்ண. அவருக்கு தெரிஞ்சுடுத்து இவனுடைய மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுடுத்து. எப்படியும் நம்ம கிழவரா இருப்போம், இந்த பொண்ணை பண்ணிக்க மாட்டான்னு நம்பிக்கை. உடனே சொன்ன, அயம் அன்யஹா அஸ்மத் பிரத்யாக்கியான உபாயா. இவன் வேண்டான்னு சொல்றதுக்கு இப்படி ஒரு உபாயத்தை சொல்றான். ராஜா சொல்ற, அயம் அன்யஹா அஸ்மத் பிரத்யாக்கியானம், என்ன திருப்பி வேண்டான்னு சொல்றதுக்காக சொல்றான். விருத்தோ அயம் அனபிமதா, நான் விருத்தனாக இருக்கேன், ரொம்ப வயசானவனாக இருக்கேனோ இல்லையோ. அதனால விருத்தோ அயம் இது அனபிமதா ஸ்திரீனாம், கண்டிப்பா பொண்கள்லாம் ஆசைப்பட மாட்டான். கழவனுக்கு யாராவது வாக்கப்படுவாளோ, அது வாக்கப்பட மாட்டாளோ இல்லையோ. ஸ்திரீனாம் கிமுத கன்யகானாம் இது
அமுனா சஞ்சிந்திய கிமுதா. அப்போ இந்த கன்யாகள்லாம் ரொம்ப வயசா சின்ன பொண்களா இருக்கிறவாள்லாம் என்ன பண்ண போறா? சஞ்சிந்திய ஏதது அபிஹிதம் ஏவமஸ்து. சரி அப்படியே ஆகட்டும், அவ ஆசைப்பட்டா பண்ணிக்கிட்டமே அப்படின்னு இவரும் சொல்லிவிட்டார். ததா ஏவமஸ்து ததா கரிஷ்யாமி இது சஞ்சிந்திய மாந்தாத. இந்த மாதிரி யோஜனை பண்ணிட்டு அந்த ராஜாவுக்கு மாந்தாதாரம் உவாச்ச எத் ஏவம் ததா ஆதிஷ்யதாம் அஸ்மாக்கம் பிரவேசாய கன்யா அந்தப்புர வருஷவரா. சரி அப்படியானா என்ன அந்தப்புறத்துக்கு அழிச்சுன்னு போக சொல்லு, அவ என்ன பார்க்கட்டும். எத் ஏவம் ததா ஆதிஷ்யதா, கட்டளை இடுங்கோ. அஸ்மாக்கம் பிரவேசாய, நான் உள்ள போறதுக்கு அனுமதி கொடுங்கோ. எங்க? கன்யா அந்தப்புரம். அந்த கன்யா அந்தப்புறத்துக்கு போறதுக்கு எனக்கு பர்மிஷன் கொடுங்கோ. எதி கன்யைவ காச்சின்மாம் அபிலஷதி ததா அகம் தார சங்கிரகம் கரிஷ்யாமி. சரி, எந்த பொண்ணு என்ன ஆசைப்படுறாளோ, எதி கன்யாயேவ, அந்த பொண்ணே ஆசைப்பட்டா, காச்சித்து மாம் அபிலஷதி, யாராவது ஒருத்தர் என்ன ஆசைப்பட்டா, ததா அகம், அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். கரிஷ்யாமி அந்யதா சேத் ததலம் அஸ்மாகம் ஏதேன அதிகால ஆரம்பேன இத்தியுக்த்வா விரராம். அப்படி இல்லைன்னா எப்படி நடக்கிறதோ நடக்கட்டும், பரவாயில்ல. அப்படி இல்லைன்னா என்ன பண்றது அப்படின்னா, சரி எப்படி நடக்கிறதோ நடக்கட்டும் அப்படின்னு ரொம்ப கிளவரா, இவருக்கு தெரியாதா சொல்லிவிட்டாரு. இத்தியுக்த்வா விரராம் அப்படின்னு சொல்லிட்டு பேசாத இருந்தார். ததச்சமாந்தாதா முனி சாப சங்கிதேன கன்யா அந்தப்புர வருஷவரம் சமாப்ஞப்தா. உடனே ஒரு காவலாளியை கூட்டு இவரை அந்தப்புறத்துக்கு அழிச்சுண்டு போ அப்படின்னு உத்தரவு கொடுத்தான் மாந்தாத்தா. முனிஷாப சங்கிதேன, சபிச்சிட போறேற அப்படின்னுட்டு கன்யா அந்தப்புர வருஷம் தேன சக கன்யா அந்தப்புரம் பிரவிவேசேன்னேவ பகவான் அகில சித்த கந்தர்வ மனுஷேபியா அதிசயேன கமனீயம் ரூபம் அகரோத். இவர் அந்தப்புறத்துக்குள்ள நுழைஞ்சுண்டாரோ இல்லையோ, உடனே இவர் தபசக்தி, தபஸ்வியோ இல்லையோ, பிரவிவேசன்னேவ நுழைஞ்ச உடனேயே பகவான் அகில சித்த கந்தர்வ மனுஷேபியா, சித்தர்கள் கந்தர்வர்கள் மனுஷர்கள் இவா எல்லாருமே மோகிக்கும்படியான ஒரு ரூபத்தை எடுத்துட்டார் அவர். அதாவது அகில சித்த கந்தர்வ மனுஷேபியா அதிசயேன, மேன்மையான கமனீயம். கமனீயம்னா பியூட்டிஃபுல்னு அர்த்தம் இருக்கு. ரொம்ப அழகா இருக்கக்கூடிய ரூபம் மகரோ. இது இந்த கன்யைகளுக்கு மட்டும்தான் தெரியற மாதிரி ஒரு தபசக்தியினால ஒரு ரூபத்தை வேற எடுத்துட்டார் அவர். பிரவேசிய தம் ரிஷிம் அந்தப்புரே வருஷ வரஸ்தாக கன்யாக பிராக. இந்த ரிஷி அந்தப்புறத்துக்குள்ள நுழைஞ்சாரோ இல்லையோ, இந்த பொண்கள்லாம் இவரை பார்த்தா அப்படியே 50 பேரும் மோகிச்சு போயிட்டா. பிராக பவதீனாம் ஜனயிதா மகாராஜா சமாஜ்ஞாப இருந்தவன் சொன்னான், அம்மா உங்களுடைய அப்பா ஒரு கட்டளை இட்டிருக்கார், மகாராஜா சமாஜ்ஞாபயதி. இவன் இவன் சொல்றான், காவலாளி சொல்றான், உங்க அப்பா இந்த மாதிரி ஒரு ஆர்டர் போட்டிருக்கார். அயம் அஸ்மான் பிரம்ம ரிஷி கன்யார்த்தம் சமபியாகதா. இவர் பொண்களை கல்யாணம் பண்ணிக்கணும், ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்ட்டு இந்த ராஜா அனுப்பிச்சிருக்காருங்க. மயாச்ச அஸ்ய பிரதிஜாதம் யதி அஸ்மாகம் அன்யா யா காச்சித் பகவந்தம் வரயதி தத் கன்யா சந்தே நாகம் பரிபந்தானம் கரிஷ்யாமி. இந்த பொண்கள்ல யார பிரதிஜை பண்ணிருக்காரு உங்க அப்பா, என்ன பண்ணிருக்காருன்னு கேட்டா, இவங்கள யாராவது ஒருத்தர் யாகாச்சித் பகவந்தம் வரையதி, யாராவது ஒருத்தர் இந்த சுவாமியை வரிக்கிறதாக இருந்தால் தத் கன்யா, அவரை நான் கொடுத்துடுறேன், நாகம் அதுக்கு நான் இடைஞ்சல் பண்ண மாட்டேன், கரிஷ்யாமி இதி அப்படின்னு உங்க அப்பா சொல்லியிருக்காருன்னு கேட்டாலோ இல்லையோ, சர்வாயேவ தாவா கன்யாக சாந்தரா, எல்லா பொண்களும் இவரை பார்த்து மோகிச்சு போயிட்டான். சர்வாயேவ கதாகா கன்யாக சா அனுராகாக, அனுராகம்னா பார்த்தா அப்படியே மோகிச்சு போய் சப்பிரமாதாக கரணேவ இவ இவ அபயூ இவ இபய யூதபதிம் தம் ரிஷி சொல்ற சப்பிரமதாக கரணேவ கரேண இவ. இந்த ஒரு ஆண் யானை இருந்தா அது சுத்தி எத்தனை பெண் யானைகள்லாம் அப்படியே சுத்தி சுத்தி வருமோ. பிரமதா அந்த இபம், இபம்னா யானைக்கு பேரு. இவ இப யூதபதி, இந்த யானை கூட்டத்தினுடைய தலைவன் இருக்கானோ இல்லையோ, இந்த யானை கூட்டத்தினுடைய தலைவனை தம் ரிஷியும் அகமஹமிகையா, அந்த ரிஷிகள்லாம் நான் தான் பண்ணிப்பேன்
இது வரையாம் பபூவு ஊச்சுஷ்ட, நானே வரிக்கிறேன் 50 பொண்களும் ஏக காலத்துல சொல்லிவிட்டான். யாராவது ஒருத்தர் பண்ணிப்பங்களான்னு கேட்ட 50 பொண்களும் நான் தான் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டான். அலம் பகின்யா அகமிமம் விருணோமி, சகோதரிக்குள்ள ஒருத்தர் சொல்ற, ஏய் போடி, நான் தாண்டி வரிச்சிருக்கேன் இவர. அகம் பகினி, ஏ சகோதரி, நான் தான் அகம் இமம் விருணோமி, நான் தான் இவரை வரிச்சிருக்கேன். அதனால விருணோமி அகம் நைஷ தவ அனுரூபா, நான் வரிச்சுட்டேன், நீ இவரை வரிக்க கூடாது, இது சரியில்லை, நான் வரிச்சவரை போய் நீ வரிக்க கூடாது அப்படின்னு ஒத்தி சண்டை வேற வந்து கொடுத்து. இந்த மாதிரி வந்த உடனே மமயேஷா பர்த்தா, இவர் தான் எனக்கு பர்த்தா, விதினாயேவ சிருஷ்டா, பிரம்மா எனக்காக தான் இவரை சிருஷ்டி பண்ணிருக்கா. இவெல்லாம் ஒருத்தருக்கு பேச ஆரம்பிச்சுட்டான், எனக்கா இவரை சிருஷ்டி பண்ணிருக்கா. சிருஷ்டாகம் அஸ்ய உபசமம் பிரயாகி, அதனால நீங்களா பேசாத இருங்கோ, நான் தான் பண்ணிப்பேன் ஒத்தி சண்டை வேற போட்டி பொறாம வேற வந்துடுத்து. விருதா மயா அயம் பிரதமம் மயா அயம், இல்ல ஒத்தி சொல்ல, நான் தான் முதல்ல பார்த்தேன் இவரை, நான் தான் வரிச்சிருக்கேன், முதல்ல வரிச்சேன், ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் அப்படின்னு இவாளுக்குள்ள போட்டி வேற வந்துடுத்து. அயம் பிரதமம் மயா அயம் கிரகம் விஷன்னேவ, நீ பார்த்ததெல்லாம் நீ வீட்டுக்குள்ள நுழையறச்சே நான் இவரை வரிச்சு விஷன்னேவ விஹன்யசேக்கியம், அதெல்லாம் என்ன சொல்ற அப்படின்னு எல்லாம் இத யார அட்மிட்னு வருதார விஹன்யசே கிம் மயா இது க்ஷிதிபாத்மஜானா, இந்த ராஜாவனுடைய பொண்கள் எல்லாம் என்னால்தான் எனக்கு தான் ததர்த்தம் அத்தியந்த கலிர் பபுவ, ஒருத்தருக்கு பெரிய கலகமே வந்துடுத்து. அந்த புலத்துல பார்த்த உடனே வந்துடுத்து. யதாது சர்வாபிஹி அதீவ ஆர்தாத் விருதஸ்ஸ கன்யாபிஹி அனிந்திய கீர்த்திஹி ததாச கன்யா அதிகிருதோ நிருபாய யதாவத் ஆஜஷ்ட வினம்ர மூர்த்தி. இந்த மாதிரி இவாள்லாம் ஒருத்தருக்கு கலகம் பண்ணி நீன்னு போட்டி போட ஆரம்பிச்ச உடனே, கலகம் வந்த உடனே அந்த காவலாளி பார்த்தான், திருப்பி ராஜா கிட்ட ஓடி வந்து விஷயத்த சொன்னான். ததாசா கன்யா அதிகிருதா நிருபாய, இந்த ராஜா கிட்ட வந்து யாவது ஆச்சஷ்ட திருப்பி சொன்னா வினம்ர மூர்த்தி, தலை வணங்கி சொல்றானா, ஸ்ரீ பராசர தத் அவகம்ய கிம் ஏதத் கதம் ஏதத் கிம் கரோமி கிம் மயா அபிஹிதம் இதி ஆகுலமதிஹி அனிச்சன்னபி கதமபி ராஜா அனுமேனே. என்னடா இது தத் அவகம்ய, அதை தெரிஞ்சுட்டு ராஜா என்ன பண்ணா, என்னடா இது கிம் ஏதத்து, இது எப்படி இது, ஹவு இஸ் இட் பாசிபிள், வாட் இஸ் திஸ் அப்படின்னு எல்லாம் அவனுக்கு வந்து கிங் குறமை, நான் இப்ப என்ன பண்ணுவேன், வாக்கு வேற கொடுத்துட்டேன், யாரு ஆசைப்படுறானோ பண்ணிக்கிறேன்னு சொல்லிவிட்டேனே, மயா அபிஹிதம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஆகுலமதி, கலங்கி போச்சு. ஆகுலம்னா வியாக்குலம், சிந்தா வியாக்குலம் வந்துடுத்து, மனசுல கலக்கம் வந்துடுத்து. அனிச்சன்னபி, இஷ்டம் இல்ல அவனுக்கு, யாராவது கழக கொடுப்பானா, கதமபி ராஜா, சரி ஏதோ ஒத்துனுட்டான், அனுமதி கொடுத்துட்டான், ஏன்னா வாக்கு கொடுத்துட்டான், கொடுக்கறதும் கிடையாது. கதமப்பி சம்ஹவாரதர், மனசை ஒரு மாதிரி சமாதானப்படுத்திட்டு ஒத்துனுட்டா. கிருத அனுரூப விவாகச்ச, 50 பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டான். 50 பொண்ணையும் இவருக்கே சௌபரிக்கே கன்னிகாதானம் பண்ணி கொடுத்துட்டான். கிருத அனுரூப விவாகச்ச, கல்யாணம் ஆன பிறகு மகர்ஷி சகலா ஏவதாக கன்யாக ஸ்வம் ஆசிரமம் அனையது, எல்லாரையும் தன்னுடைய ஆசிரமத்துக்கு அழைச்சிட்டு போனார். 50 பத்னிகளோட போறார் அவர். தத்ரச்ச அசேஷ சில்ப கல்ப பிரணேதாரம் தாதாரம் இவ அந்யம் விஸ்வகர்மானம் ஆகூய, அவர் விஸ்வகர்மா தேவசில்பியாக இருக்கக்கூடிய சில்ப கல்ப பிரணேதாரம், சில்ப கலையை அதை ஏற்படுத்தின விஸ்வகர்மா இருக்காரோ இல்லையோ, அந்யம் விஸ்வகர்மானம், இன்னொரு விஸ்வகர்மாவை கூட்டு ஆகூய சகல கன்யானாம் ஏகைகஸ்யாக புரோத்புல்ல பங்கஜாக கூஜத் கலஹம்ச காரண்டவாதி விஹங்கம அபிராம ஜல ஆசயாக தபோவன சோபாதனாக சாவகாசாக சாது ஷய்யா பரிச்சதாக பிராசாதாக கிரியந்தாம் இது ஆதிதேச. அவர் அந்த விஸ்வகர்மாவுக்கு ஒரு கட்டளை, ஒரு பெரிய ஆர்கிடெக்ட் அவரை கூட்டா, ஒத்தொத்திக்கும் எனக்கு பியூட்டிஃபுல் பேலஸ், அழகான மாளிகை கட்டி கொடுக்கணும் சொல்லிட்டார் அவர். புரோத்புல்ல பங்கஜாக, அதுல தடாகங்கள் இருக்கணும், தாமரை மலர்கள்லாம் இருக்கணும். கூஜத் கலஹம்சாக, அதுல அன்ன பட்சிகள்லாம் அப்படி
அந்த கூவல் குயில்கள் இருக்கணும். காரண்டவாதி விஹங்கமாக நிறைய பட்சிகள்லாம் இருக்கக்கூடியதும், அபிராம ஜலாசயா அந்த பார்க் அதெல்லாம் சொல்ற போல அந்த பார்க்கு அந்த தடாகங்கள் அதெல்லாம் இருக்கணுமா அது. சோ உபவனாக அந்த கார்டன்ஸ் அதெல்லாம் வேற இருக்கணும். தப்போ உபாதானா சாவகாசாக அதுல படுக்கை சாது ஷையா அதுல படுத்துக்கிறதுக்கு பெட் அது இது இந்த மாதிரி எல்லாம் பரிச்சதாக பிராசாதாக பெரிய பெரிய மாளிகையெல்லாம் ஒன்னொன்னுமே என்ன ஒரு ஒரு வீடுமே எங்கேயாவது ஒரு 10-15 கிரவுண்ட்ல கட்டணம் போல இருக்கு. அவ்வளோ பெரிய வீடெல்லாம் கட்டி இது ஆதி தேச அப்படின்னு ஒரு கட்டளை விட்டுட்டார் அவர். தச்ச ததைவ அனுஷ்டிதா அவரும் அந்த மாதிரியே கட்டி கொடுத்துட்டார். தேவசில்பி அசேஷ சில்ப விசேஷ ஆச்சாரியா தொஷ்டா தரிசித்தவான் அத பண்ணிட்டாரு. அந்த அதே மாதிரி ஒரு 50 மாளிகைகள் பிரமாதமா கட்டி கொடுத்துட்டார் அந்த தொஷ்டா. ததா பரம ரிஷினா சௌபரிணா ஆஜப்தா தேஷு கிரகேஷு அனிவார்யா ஆனந்த குந்த மகாநிதி ஆசாஞ்சக்ரே. அப்ப அந்த ரிஷியோடு கூட சௌபரியோடு கூட ஆஜப்தா தேஷு கிரகேஷு அந்தந்த கிரகத்துல அனிவாரிய ஆனந்தம் எல்லையில்லாத ஆனந்தத்தோட ஒத்துத்தி அந்தந்த வீட்டுல சந்தோஷமா வாசம் பண்ண ஆரம்பிச்சுட்டாள் ஆசாஞ்சக்ரே. ததா அனவரத பக்ஷ்ய போஜ்ய லேஹ்யாதி உபபோகைஹி ஆகத அனுகத அனுகத பிருத்யாதி அஹர்நிஷம் அசேஷ கிரகேஷு தாஹா க்ஷிதீஷ துஹிதரஹ போஜயாமாசு. க்ஷிதீஷகான்னு அந்த ராஜாவினுடைய துஹிதரஹா பெண்கள் எல்லாருமே ரொம்ப போகயாம ரொம்ப அந்த போகத்தை அனுபவிக்கிறவர்களா அனவரதம் எப்போ நல்ல சாப்பாட்டுக்கு கவலையில எல்லாம் அறுசுவை உணவுகள் பக்ஷ்ய போஜ்ய லேசியம் லேசியங்கள் என்ன அது என்ன ஸ்வீட்ஸ் என்ன சேவரி என்ன உபபோகைஹி ஆகத அனுகத பிருத்தியாதீனம் வரக்கூடிய வேலையாட்கள் அவா இவா எத்தனை பேர் இருக்காளோ அகர்நிஷம் ராப்பகல் இல்லாமல் சகலவிதமான போகங்களோடு கூட கிரகேஷுதாக அந்த கிரகங்கள்ல இந்த ராஜாவனுடைய பெண்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக வாசம் பண்ண ஆரம்பிச்சா. பொண்ணு கொடுத்தவர் ராஜா, அவருக்கு கவலை. ஏகதா துஹித்ரு ஸ்னேகா ஆகிருஷ்ட ஹிருதயா ச மஹீபதி. இந்த பொண்கள் பேர்ல இருக்கக்கூடிய பிரியத்தினால அந்த ஆசையினால அந்த ராஜா என்ன பண்ணார், கிம் அதிதுக்கிதாகா உத சுகிதாகவா, ஐயோ என் பொண்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாளோ இல்ல சுகப்படுறாளோ, எவ்வளோ இந்த ரொம்ப கிழவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேனே, இவர் வேலைக்கு சோறு போடுறாரா இல்லையானே தெரியல, ஒரு வேலை சம்பாதிக்கிறதுக்கு கூட இவருக்கு யோக்கியதை இல்லையே, இவர் என்ன பண்ணி தொலைக்கிறாரோ தெரியலையே, இந்த பொண்கள்லாம் என்ன பாடுபடுறதோ, அது அதி துக்கிதாகா ரொம்ப துக்கத்துல இருக்காளா இல்ல சுகப்படுறாளா இது விசிந்திய அப்படின்னு யோஜனை பண்ணார். தஸ்ய மகர்ஷே ஆசிரம சமீபம் உபேத்யா, அந்த ரிஷியினுடைய ஆசிரமத்துக்கிட்டக வந்து ஸ்புரன் அம்சுமாலா லலாமாம் ஸ்படிக மணிமய பிராசாதம் மாலாம் அதிரம்ய உபவன ஜலாசயாம் ததர்ஷ. அங்க போய் பார்த்தா ஒரு பெரிய 50 வீடு பெரிய காலனியே இருக்கு, பிரமாதமா இருக்கு. அங்க பிரமாதமான வீடு தோட்டம் துறவு அது இது எல்லாம் பார்த்தா இவன் பார்த்தா ஒரே ஆச்சரியம். பிரவிஷ்யச்ச ஏகம் பிராசாதம், ஒரு வீட்டுல நுழைஞ்சான், ஒரு ஆத்துல நுழைஞ்சு ஆத்மஜாம் பரிஷ்வஜ்ய, பொண்ணு அப்படியே கட்டி உச்சி மோந்தண்டு கிருத ஆசன பரிகிரகா, அந்த பொண்ணு அப்பாவை வரவேத்தா. வந்துட்டு பிரவிருத்த ஸ்நேக நயன அம்பு கர்ப்பம் அப்ரவீத், கண்ணுல பார்த்தா பொண்ணை பார்த்தா எத்தனை நாள் இருக்கும், பெத்தவா மனசு எங்கத்தானே இயங்கும். அப்போ ரொம்ப கண்ணு வெளிய கேக்குறான் அம்மா. அப்ப அந்த பொண்ணை பார்த்து கேக்குறான், அபி அத்திர வத்சே பவதி பவத்யாக சுகம் உத கிஞ்சித் அசுகம், நீ உனக்கு இங்க சௌக்கியமா இருக்கியா, எந்த கஷ்டமும் இல்லையே உனக்கு, நீ ரொம்ப சுகப்படுறியா இல்லையா, பவத்யாக சுகம் உனக்கு ரொம்ப சுகம் இருக்கா, கிஞ்சித் அசுகம் இல்ல சுகம் இல்லாம இருக்கா, அபிதி மகர்ஷி ஸ்னேகவான் உத்தன, உங்க ரிஷி உங்ககிட்ட ரொம்ப பிரியமா இருக்காரா இல்லையா அப்படின்னு. ஸ்மரியதே அஸ்மத் கிரக வாசகா, நம்ம மாத்திர நீ எப்படி இருந்தா அதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்காமா, போனோடனே சில பேருக்குலாம் பிறந்தாத்த நினைச்சிட்டு இதெல்லாம் நினைச்சிட்டு இருப்பாளோ இல்லையோ பொண்கள்லாம், ஐயோ எங்க ஆத்துல இப்படி இருந்தேன் அப்படி எல்லாம் இருந்தேன், இங்க வந்து இவ்வளவு கஷ்டப்படுறேனேன்னு சொல்றவாள்லாம் புலம்புறவாள்லாம் சில பேர்லாம் இருப்பா.
அந்த மாதிரி கேக்குறான், நீ நம்மாத்திர இருந்ததெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கும், எவ்வளவு சௌக்கியமா இருந்த, உன்னை அப்படியே பொத்தி பொத்தி வளர்த்தேனே, இந்த மாதிரிலாம் இருக்கியா, இங்க ஒரு ரிஷி உன்னை சௌக்கியமா வச்சுட்டு இருக்காரா. இத்யுக்தா தம் தனையா பிதரமாக சொன்ன உடனே அந்த பொண்ணு சொன்னா, அவருக்கு பதில் சொன்னான், தாத்தா அதிரமணீயா பிராசாதா அத்திர அதி மனோஜம் உபவனம் ஏதே ஏதே கலவாக்கிய விஹங்கமா அபிருதாக புரோத்புல்ல பத்மாகர ஜலாசயாக மனோனுகூல பக்ஷ்ய போஜ்ய அனுலேபன வஸ்திர பூஷணாதி போகா மிருதூனி சயன ஆசனானி சர்வ சம்பத் சமேதம் மே கார்ஹஸ்தியம். அவ சொல்றா, அப்பா எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா, இந்தா எனக்கு பிறந்தாது ஞாபகமே வரமாட்டேங்கிறது. அதி ரமணீயா பிராசாதா, பிராசாதம்னா பேலஸ், இந்த மாளிகையை பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு. பிராசாதா அத்திர அதி மனோஜம் உபவனம், எவ்வளவு பியூட்டிஃபுல் கார்டன்ஸ், எவ்வளவு அழகான தோட்டத்தலங்கள்லாம் இருக்கு தெரியுமா. ஏதே கல வாக்கிய விஹங்கமாக, இந்த ஹம்ச பட்சிகள்லாம் எவ்வளவு அழகா சப்திச்சுண்டு அதி பிருதாக, அதனுடைய துவனியே கேட்கறதுக்கு ஆனந்தமா இருக்கு. புரோத்புல்ல பத்மாகர ஜலாசயா, தாமரை தடாகங்கள்லாம் பூத்து கொலுங்கிறது. மனோனுகூல பக்ஷ்ய போஜ்யா, எனக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ, எனக்கு என்ன சில பேருக்குலாம் என்னென்ன பிடிச்ச வஸ்து எல்லாம் இருக்கோ அவ்வளவும் கிடைக்கிறது எனக்கு இப்போ. அனுலேபன வஸ்திர பூஷணாதி, எனக்கு நகையா என்ன நகை என்ன டிசைன் வந்திருக்கோ எதை கேட்கிறேன்னா உடனே வாங்கி எங்க ஆத்துக்கார் கொடுத்துடுறேன். நான் கேட்கறது தான், பார்த்தாலே போய் இந்த மாதிரி நினைச்சுட்டா உடனே வாங்கி கொடுத்துடுறாரு. அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. பூஷணாதி போகோ மிருதூனி சயன, அந்த பெட்டு படுக்கையே இருக்கு பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்கு தெரியுமா, படுத்துட்டாலே தூக்கம் வந்துடும் அப்படி இருக்கு. சயன ஆசனானி சர்வ சம்பத், சகல சம்பத்துகளும் இருக்கு. ஏதம்மே கார்ஹஸ்தியம், எங்க கிரகஸ்த, அந்த கிரகஸ்த தர்மத்துல எங்க ஆத்துக்கார் அப்படி என்ன வச்சுட்டு இருக்காரு, சந்தோஷமா வச்சு. ததாபி கேனவா ஜன்மபூமிகி என ஸ்மரியதே, உனக்கு பிறந்தாத்த பத்தி ஞாபகமே வரலையா, இவ்வளவு சந்தோஷம் இருக்கே. கேனவா, அப்ப இப்படி இருக்கிற போது யாருக்குத்தான் பிறந்தாத பத்தி ஞாபகம் வரும், எனக்கு ஞாபகமே வரதுக்கு பிரசக்தியே இல்லையே அப்படின்னுட்டார். தத் பிரசாதாத் இதம் அசேஷம் அதிசோபனம், உங்க மாளிகையை விட நம்ம ஆத்த விட இது இன்னும் ரொம்ப அழகா இருக்குப்பா, ரொம்ப நன்னாவே இருக்கு இங்க அப்படின்னு சொல்லிட்டா. கிம்து ஏகம் மம ஏத துக்க காரணம், ஆனா எனக்கு ஒரே ஒரு கஷ்டம் மாத்திரம் இருக்குப்பா, இவ்வளோ சௌகரியங்கள்லாம் இருந்தாலும் எனக்கு ஒரு கஷ்டம் இருக்கு. காரணம் எது, அஸ்மத் கிருஹாது மகர்ஷி அயம் அஸ்மத் பர்த்தா ந நிஷ்கிராமதி, எங்க ஆத்துக்கார் எப்ப பார்த்தாலும் எங்க ஆத்துலயே இருக்க, அக்கா தங்க ஆத்துக்கு ஒரு பக்கமும் போய் எட்டி கூட பார்க்க மாட்டேங்க, சதா சர்வ காலமும் இங்கேயே தான் இருக்காரே தவிர, ஏதாவது அந்த அக்கா தங்கள்லாம் இருக்காளே அவ பாவம் இல்லையோ, அவளை போய் ஒரு தரமாவது போய் பார்க்க வேண்டாமா, வந்த நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்த அன்னைக்குதான் இந்த வீட்டுக்குள்ளேயே சுத்தி சுத்தி என்னையே சுத்தி சுத்தி வராரே தவிர அக்கா தங்க ஆத்துக்கே போக மாட்டேங்கிறார் அப்படின்னு வேற சொல்லிட்டார். அதாவது மகர்ஷி அயம் அஸ்மத் பர்த்தா ந நிஷ்கிராமதி, வெளியே போறது இல்லை. மமைவ கேவலம் அதி பிரீத்தியா சமீப பரிவர்த்தி, எங்கிட்ட ரொம்ப பிரியமா இருந்து சமீபம் என்னை விட்டுட்டே போக மாட்டேங்கிற, எப்ப பார்த்தாலும் எங்கிட்டயே வந்து கொஞ்சின்னு இருக்காரு. இப்போ பரிவர்த்தி ந அந்யாசாம் அஸ்மத் பகினீனா, வேற அக்கா தங்கள் என்னுடைய சகோதரிகள் ஆத்துக்கே போகவே மாட்டேங்கிறார், இங்கேயே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கார் அவர். ஏ வம்சமம சோதர்யா அதி துக்கிதா, எங்க அக்கா தங்கள்லாம் எவ்வளவு கஷ்டப்படுவாப்பா, பாவம் இல்லையாவா, நான் இந்த மாதிரி தானே, அவளுக்கு எவ்வளவு ஏக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்றா. சோதர்யா அதி துக்கிதா இது ஏவம் அதி துக்க காரணம் இத்தியுக்தயா தயா, இந்த மாதிரி தன்னுடைய துக்கத்துக்கு காரணத்தை சொல்லப்பட்ட அவளால் சொன்ன உடனே என்ன பண்றா, தித்தீயம் பிராசாதம் உபேத்திய, அது ரெண்டாவது வீட்டுக்கு போறார் அப்பா. ஸ்வதனையாம் பரிஷ்வஜ்ய உபவிஷ்டா தத இவ பிருஷ்டவான், அவ ஆத்துக்கு போய் ரெண்டாவது பொண்ணு ஆத்துக்கு போய் கேட்டு அவர்கிட்ட போய் என்னம்மா சௌக்கியமா இருக்கியா, நீ சந்தோஷமா இருக்கியா, துக்கமா இருக்கியா, அவத்துக்கார சௌக்கியமா வச்சுட்டு இருக்கியான்னு கேட்டாரு. தயா பீச்ச சர்வமேவ பிராசாதாத் உபபோகாம் முகம், அவளும் இதே மாதிரி சொன்னான், எல்லாம் இருக்குப்பா எங்க ஆத்துல, சகல சௌகரியங்களும் இருக்கு, ஒப்போ சுகம் பிருஷம் ஆக்கியாத்தம், எல்லாம் ரொம்ப விஸ்தாரமா சொன்னான். இவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா, நானும் இவ்வளவு வீடு பெரிய வீடு வாங்கி கொடுத்துருக்காரு, எவ்வளவு பெரிய வீடு இது. ஆக்கியாத்தம் ஸ்வபித்ரே மமைவ கேவலம் அதி பிரீத்தியா பர்த்தா பார்ஸ்வ பரிவர்த்தினி,
என்கிட்ட எங்க ஆத்துக்கார் ரொம்ப பிரியமா இருக்கார், எப்பவும் என்னையே சுத்தி சுத்தி வரார், வெளியிலேயே போக மாட்டேங்கிறார். நான் அந்நிய ஆசாமஸ்தன் பகினீனாம் இத்யேவமாதி, வேற ஆத்துக்கா போகவே மாட்டேங்கிறார், இப்படியே சொல்ல ஆரம்பிச்சா அவளும் ஸ்ருத்வா சமஸ்த பிராசாதேஷு ராஜா பிரவிஷ்ய தனையாக ததைவ அபரிச்சது. எல்லா வீட்டுக்குள்ளேயும் போய் நுழைஞ்சு ராஜா அந்த மாதிரியே கேட்டார், என்னமாச்சு ஏதுமா ஆச்சுன்னு கேட்டார். சர்வாபிஷ்டதாபிஹி ததைவ அபிஹிதா, எல்லா பெண்களும் ஒரே மாதிரி பதில் சொன்னான். எல்லா ஆத்துக்கார் எங்கிட்டயே இருக்கார், அக்கா பக்கத்துக்கே போக மாட்டேங்கிறார், அபிஹிதா சொல்லிட்டு பரிதோஷ விஸ்மய நிர்பரா விவசா ஹிருதயா பகவந்தம். இவனுக்கு அப்படியே வாயடைச்சு போச்சு ராஜாவுக்கு. என்னடா இது, பரிதோஷ விஸ்மயா, சந்தோஷத்துல அப்படியே அவனுக்கு வாய் பேச்சு மூச்சு வரல. ஆபிஷ நிர்பர பயம், பயம் கவலை இல்ல, ஆபிஷ ஹிருதய ஆச்சரியமான ஹிருதயத்தோட பகவந்தம் சௌபரிம் ஏகாந்த அவஸ்திதம் உபேத்யா, அவரோ எங்கேயோ ஏகாந்தமா உட்கார்ந்துருக்காரு சொல்லிருக்கா, அவர் ஏகாந்தமா ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரு. உபேத்ய கிருத பூஜா அப்ரவீத், அவர் போய் அவனை சேவிச்சு அவ போய் ராஜா போய் கேட்கிறான், சுவாமி என்ன சுவாமி அவன் கேட்கிறான். கேட்ட உடனே திருஷ்டஸ்தே பகவான் சுமகாநேஷ சித்தி பிரபாவா, அவர் பார்த்த உடனே ஐயோ இந்த மகர்ஷனுடைய சித்தி தபசித்தி எப்பேற்பட்ட பிரபாவம் இவருக்கு. பிரபாவா நைவம் விதம் அந்நிய கஸ்யஜித் அஸ்மாபிஹி விபூதிஹி விலசிதம் உபலக்ஷிதம் கியத் ஏதத் பகவதः தபசः பலம் இத்யபிபூஜ்ய தம் ரிஷிம் தத்ரைவ தேன ரிஷிவர்யேண சஹ கஞ்சித் காலம் அபிமத உபபோகான் பூஜே ஸ்வபரம் ச ஜகாம. ஆஹா, இந்த ரிஷியினுடைய தபசக்தி பெருமையே பெருமை, என்னன்னு சொல்றது அப்படின்னு நினைச்சுண்டு அவரால் நன்கு உபசரிக்கப்பட்டு தத்ரைவ ரிஷி வருஷேன சஹ கஞ்சித், அவரோட கொஞ்ச நாள் அங்கேயே இருந்து மாப்பிள்ளையோட அவெல்லாம் உபபோக அவரும் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு தன் ஊருக்கு போய் ராஜா போய் சேர்ந்தார். காலேன கச்சதா தஸ்ய தாசு ராஜதனயாசு புத்திரசதம் சார்த்தம் அபவத், அவருக்கு 150 பிள்ளைகள் பிறந்தாராம். ராஜா தனயாசு புத்திரசதம், அதுல 100 50 சார்த்தம் 150 குழந்தைகள் பிறந்தாளாம். அந்த 50 கன்யா கிட்ட இருந்தும் அந்த பொண்கள் இடத்துல இருந்தும் சார்த்தம் அனுதின அனுரூட ஸ்நேக பிரசரஸ்ச சதத்ர அதீவ மமதா கிருஷ்ண ஹிருதயா அபவது. இவர் அதுதான் ஆசைப்பட்டார், இந்த மீன் கூட்டத்தை பார்த்துட்டு தானும் இந்த மாதிரி புத்திர பௌத்திர தௌஹித்ராதிகளோடு இருக்கணும்னு ஆசைப்பட்டார். அனுதினம் நித்தியப்படியே என்ன ஒரு பேரன் வருவான் 2 பேரன் வருவான், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கார் அவர். அனுதின அனுரூட ஸ்நேக பிரசரஸ்ச தத்திர அதீவ மமதா கிருஷ்ண, என்ன மாதிரி யாராவது உண்டா. அபி ஏதே அஸ்மத் புத்திராஹ கலபாஷிணா பத்யாம் கச்சேயோ அப்பியேதே யௌவனினோ பவேயோ. பிள்ளைகள்லாம் வளர 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 அந்த புத்திர பாசம், குடும்பத்துல இருக்கக்கூடிய பாசமும் இவருக்கு ரொம்ப அந்த ஒரு அட்டாச்மெண்ட், அந்த பாந்தவியம்னு இருக்கோ இல்லையோ அது வந்துடுத்து. எப்ப என் குழந்தை நடப்பான், இந்த குழந்தை 50 குழந்தை இருந்தா குழந்தை பிறந்தா குழந்தை தவழறது அப்புறம் நடக்கிறது, இது எல்லாம் ஐயோ இந்த குழந்தை எப்படி நடக்க ஆரம்பிச்சோ அதை பார்த்து பத்யாம் கச்சேயோ, இந்த குழந்தை எப்ப நடக்க போறது. ஏதே எவ்வனியோ பவேயோ, இவன் எப்ப யுவாவாக ஆவான். அபி கிருததாரா நேதான் பசியவன், எப்ப இந்த குழந்தைகளுக்கெல்லாம் கல்யாணம் பண்றது. இது சாதாரணமா பெற்றோர்களுக்கு அவ அப்பா அம்மாவுக்கு இருக்கக்கூடிய கவலையும் இவருக்கு வர ஆரம்பிச்சது. அப்பி ஏஷாம் புத்ரா பவேயோ, இவாளுக்கெல்லாம் குழந்தை பிறக்குமா, கல்யாணம் அதோடு முடிகிறதா, குழந்தை யௌவனம் இதெல்லாம் பார்த்து எப்போ பிறக்க போறா. அப்பி ஏதத் புத்திரான் புத்திர சமன்விதாம் பஷ்யேம, இவனுக்கு குழந்தையெல்லாம் பிறந்து அதையெல்லாம் நான் பார்க்கணுமே, எனக்கு பேர குழந்தைகள்லாம் பிறக்கணும்னு ஆசைப்படுறாரு. இத்தியாதி மனோரதான் அனுதினம் இந்த மாதிரி மனோரதங்கள் ஆசைகள்லாம் வளர்ந்துட்டே வருது. கால சம்பத்தி பிரபுத்தான் அவேக்ஷ, எத்தனையோ காலம் ஓடி போச்சு. அவேக்ஷ ஏத சிந்தையா மாச, அப்புறம்தான் இவருக்கு ஞானம் வர ஆரம்பிச்சுது. இத்தனை காலம் இந்த எல்லாம் பண்ணி கல்யாணம் பண்ணி புத்திர பௌத்திராதிகளாம் பார்க்க இதெல்லாம் கவலை வந்துட்டே இருக்கு. ஏன்னா இப்போ இவனுக்கு குழந்தை பிறந்ததா அவனுக்கு குழந்தை பிறந்ததா அது எப்படி இருக்குன்னு அந்த சம்சார சாகரத்துல நன்னா விழுந்துட்டார் அவர். அதோட ரொம்ப சந்தோஷமா இருக்கார். அப்புறம் அவருக்கு ஒரு சித்த வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அதை யோஜனை பண்ற இதெல்லாம் சரியான்னுட்டும். இதை தொடர்ந்து அடுத்த வாரம் பார்க்கலாம்.
நீங்க இது இருந்தா கேள்விகள் கேட்கலாம். நியூஸ் மீடியா